இந்த வழக்குல நீங்க என்ன ஆஜராக சொல்றியப்ப என்னப்பா இதெல்லாம் விளையாட்டா இருக்கு அப்படின்னு. அவன் ஆனா உட்காந்து கதை கதையா ஒரு கதையா சொல்றான், என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவது முற்றும் உண்மையாக இருக்கிறது. ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்க, அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த வழக்கா யாரும் நடத்திடக்கூடாது. நான் உண்மையிலேயே நிரபராதி என்பதை நம்புபவர்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். சரி, என் மனசு கிளியரா இருந்தது, நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன் சார். மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது. நீதிபதிக்கு என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஏன்னா முதல் நாள் சாட்சிக்கு வர பெண் 14 வயசுல அந்த சம்பவம் நடக்குது சார். 15 வயதுல நீதிமன்றத்துக்கு வரும்போது அவ கையில ஒரு குழந்தை இருக்கு, 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தையோட ஒரு பெண்ணு சாட்சி சொல்ல வந்தா ஒரு ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாலியல் வன்முறை வழக்குல அதுல 21 வயசுக்கு ஒருத்தர் நிக்கிறான், அவன் நான் குற்றவாளியே இல்லைன்னு சொல்றான். நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளின்னு எவனும் சொல்றது இல்லை. நான் குற்றவாளியே இல்லை, நான் நிரபராதின்னு தான் எல்லாரும் சொல்ல போறான். இப்படி ஒரு பெண் நிக்கிறா ஒரு குழந்தையோட, அப்படி ஒருத்தர் நிக்கிறான். நீ ஒரு பெண்ணா இருந்துட்டு இந்த வழக்குல என்ன அப்படின்னு ஒரு கோவம். நான் வழக்கை நடத்திக்கிட்டே இருக்கேன். விசாரணை எல்லாம் முடிஞ்சு 2 சைடுல வாதங்கள், அரசு தரப்புல வாதம் நடக்குது, எங்களுடைய தரப்புல வாதம் நடக்குது. நான் தெளிவா இவன் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன். வேற வழியே கிடையாது. குற்றவாளின்னு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட அதுல தீர்ப்பு எழுதுறதுக்கு இல்லை சார். வேற வழியே இல்லாமல் அந்த நீதிபதி வெறுப்பாயி எரிச்சல் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நிரபராதி என்று தீர்ப்பு எழுதுகிறார். ரொம்ப எரிச்சலோட உச்சத்தில் எழுதுறாங்க சார். தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு. வெளியில தீர்ப்பு அன்னைக்கு அந்த பெண் வரா, தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு குழந்தையோட வரா. என்னன்னு பார்த்தா இந்த பையனும் அந்த பெண்ணும் ஒரு தெருவுல, இவங்க ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க, அவங்க அந்த பக்கத்துல ஒரு குடிசையில் இருக்கவங்க. இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு. இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர பெண்ணு. இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேல போடுறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேல பழக்கம், அதனால இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்துல என்னை இப்படி வன்முறையாக இப்படி செய்துட்டா. இதான் வழக்கு. ஆனா அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன் சார். தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டா, உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லலை, குழந்தையோட கையில வரா. நானும் வரேன் வெளில, அந்த பையனும் வரான். மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டான் சார். ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னா. என்ன, எனக்கு இந்த வழக்குல இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யல தானே, என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லுனா. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துச்சு சார் அவனை. நான் கேட்டேன், அம்மா நிஜமாவே அவன் செய்யலையாம்மா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, கேஸ் முடிஞ்சு போச்சு, இப்ப சொல்றதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு அப்படின்னு அந்த பெண்கிட்ட. இல்ல நீ செய்யல அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குனிஞ்சிட்டு சொல்லுச்சு. இது போதும் எனக்கு, எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்ல, நீ சொன்ன பத்தியா நான் செய்யலன்றது அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா இப்ப சொல்றேன், என் மேல நீ பொய்யா இந்த வழக்கை கொடுத்த, ஏன் கொடுத்தன்னு நான் பல நாள் இந்த கேஸ் நடக்கும்போது யோசிச்சேன். கேஸ் நடக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நீ இந்த பாப்பாவோட வருவ, தப்பு பண்ணவன் எங்கேயோ ஓடிட்டான். ஆனா என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்தர் நல்ல அப்பனா இருப்பான்னு நான் தான் இருப்பேன்னு என் மேல நீ நம்பிக்கை வச்சல, அதனாலதானம்மா நீ என் மேல கேஸ் கொடுத்த. இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவா இருப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார். நீதி அவனுக்கு விடுதலை கொடுத்தது, ஆனால் அறம் என்னை நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அந்த மனிதனுடைய மனதிலே தோற்றுவித்தது. அதுவும் எப்படி, என்னை நீ வன்மையாக பலாத்காரம் செய்தாயின்னு ஒரு பொய் வழக்கு கொடுத்த ஒரு பெண்ணுக்கு நாம நல்லது செய்யணும்னு நினைச்சான்னாக்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ற குரலுக்கு நான் வேற எங்க சார் விளக்கம் கண்டுபிடிப்ப வாழ்க்கையில?